ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தை ரொம்ப நாளாக காமிங்கன்னு கமெண்ட் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தை காமிச்சிடுவோம், என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிடுவோம். அதே மாதிரி நம்ம அறுவடை பண்ண போகிறோம், வாங்க காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகா தோட்டம்னா பார்த்துக்கோங்க. மிளகா தோட்டத்தை நிறையா இருக்குது. எவ்வளோ மிளகான்னு பாருங்கள், மிளகா பாருங்கள், மிளகா காய்ச்சி தொங்குது. மிளகா இது வந்து நம்மளுக்கு வந்து இது மருந்துக. இது வந்து நம்ம பூச்சி போடாது. மிளகாலாம் நிறையா காய்ச்சி கிடக்கு, பார்த்துக்கோங்க. மிளகா நம்மளுக்கு சமையலுக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து வந்து கொத்தமல்லி பாருங்கள், எவ்வளோ புதர் மாதிரி இருக்குன்னு. கொத்தமல்லி நல்லா அப்படி கொத்தமல்லி நல்லது. அடுத்து வந்து நம்ம தக்காளி. இப்போ தான் தக்காளி பழுக்கு. கத்திரிக்காய் இன்னும் ஒன்றும் காய்க்கலை, பார்த்துக்கோங்க. தக்காளி போயிடும் வாங்க. தக்காளி இப்போ தான் பிஞ்சு விட்டுட்டுருக்கு தக்காளி. அடுத்து வந்துட்டு நம்மகிட்ட வந்து கொத்தரங்காய். இது இப்போ வந்து கொத்தரங்காய் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம், வாங்க பார்த்துடலாம். கொத்தரங்காய் தேவையானக்கு அறுவடை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முள்ளங்கி இருக்குது, பார்ப்போம். முள்ளங்கி பாருங்கள், இப்போ தான் வளருது. முள்ளங்கி இப்போ அறுவடை பண்ணுவோம்னா நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வெண்டைக்காய் அறுவடை பண்ண போகிறோம், வாங்க அறுவடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வந்து கூட எடுத்துகிட்டு நம்ம அதுக்காண்டி ஒரு சிசர் வாங்கி வச்சுருக்கோம். வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கோம், கொத்தரங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து மிளகா கொஞ்சம் எடுத்திருக்கோம். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் டாட்டா.